ஒரு ஐபிஎல் கோப்பைக்காக 18 வருடங்கள் காத்திருந்த ஆர்சிபி அணிக்கு என்னடா இது சோதனை அப்படிங்கிற மாதிரி கப்பு ஜெயிச்ச கையோட டெய்லியும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பிரச்சனையோட உச்சகட்டமாக இப்போ ஒரு சம்பவம் நடக்க போகிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அதோட தற்போதைய ஓனராக இருக்கிறவங்க தான் டியாஜியோ நிறுவனம். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் ஸ்பிரிட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தோட துணை நிறுவனமா இவங்க இருக்காங்க. இந்த யுனைடெட் ஸ்பிரிட் லிமிடெட் அப்படிங்கிறது யாரோட கம்பெனின்னு பார்த்தோம்னா விஜய் மல்லையா அவர்கள் தான் அதோட சேர்மனா இருந்தாரு. அந்த சமயத்துல தான் அவரு இந்த ஆர்சிபியை வந்துட்டு வாங்கினாரு. ஐபிஎல் தொடங்கும் போது அந்த காலகட்டத்தில் இவர் வாங்கின மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 112 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது அப்பத்தோட டாலர் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 600 இருந்து 700 கோடி ரூபாய் கொடுத்து இந்த ஆர்சிபி நிறுவனத்தை அவர் வந்து வாங்கியிருந்தாரு. இந்த ஐபிஎல் அணியை பொறுத்த வரைக்கும் இப்போ 18 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து ஐபிஎல்ல பயணம் பண்ணிட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு இவங்களோட சந்தை மதிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 17,000 கோடி, அதாவது 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக மாறி இருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய தொகைக்கு வளர்ந்திருக்கிற இந்த ஆர்சிபியை தான் இப்போ இந்த டியாஜியோ நிறுவனம் வந்து விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதற்கு பின்னணியில் அந்த 11 பேர் உயிரிழப்பு, இந்த கூட்ட நெரிசல் விவகாரம், அது தொடர்பான வழக்குகள் இதெல்லாம் இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் கூட அதை தாண்டி இன்னும் சில காரணங்களும் இதற்கு பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அதில் முதல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முழுமையாக வந்து ஆர்சிபியை விற்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பிளான்ல இல்லைன்னு சொல்லப்படுது. ஆர்சிபியோட பங்குகளை விற்று இன்னும் ஒருத்தர் யாரையாவது வந்துட்டு அவங்களோட கோ ஓனராக உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறதா தான் சொல்லப்படுது. ஏன்னா இவ்வளவு பெரிய அணியை வந்து நடத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கிறதும், இன்னும் ஒரு ஓனர் இருந்தால் இன்னும் ரொம்பவே நல்லா வந்து அணியை வந்து நடத்தலாம் அப்படிங்கிறதும் அதற்கு காரணமாக பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் ஆர்சிபி வந்து கப்பு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இவ்வளவு ஆண்டுகளாக அவங்களோட ரசிகர்களோட எண்ண ஓட்டமாகவும் இருந்தது. டீம் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், டீம் ஓனர் ஆகட்டும், எல்லாருக்குமே அதுதான் வந்துட்டு ஒரு மெயின் டார்கெட்டாகவே இருந்தது. ஸோ அப்படி இவ்வளவு நாள் காத்திருந்து அதற்கான பலன் வந்து கை மேலே கிடைச்சிருக்கிற சமயத்தில் அந்த அணியோட நிர்வாகம் வந்து அணியவே விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை தான் கிளப்பி இருக்கு.